நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வீடனை சேர்ந்த சயின்டிஸ்ட் வந்து ஸ்வென்டே ஆர்கினியஸ். இவர் என்ன பண்றாருன்னா வந்து ஆசிட் அப்படிங்கிறது ஒரு தியரி வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஆசிட் ஓகேவா, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது ஆசிட் இருக்குன்னா அது என்ன பண்ணணும், H+ அயன் அல்லது வந்து H3O+ வந்து அயனை வந்து கொடுக்கணும். எதுல, அக்வாயஸ் சொல்யூஷன், அதாவது நீர்ம கரைசல்ல ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம வந்து கரைக்கிறோம் அப்படின்னா H+ அல்லது H3O+ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா, அமிலம் என்பது நீர் கரைசலில் H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும் சொன்னது யாருன்னா ஹர்கேனியஸ். ஓகேவா, இதுல H3O+, சாரி H3O+ என்னது, ஹைட்ரோனியம். ஓகேவா, அதாவது என்னன்னா வந்து இந்த H+ அயன் இருக்கு இல்லையா, ரிலீஸ் ஆகுது இல்லையா, இப்போ நம்ம டிசால்வ் பண்ணும்போது ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது வந்து தனிச்சிருக்கலாம், அப்படி இல்லாத என்ன பண்ணலாம், H சேர்ந்து H3+ வந்து ஓவா வந்து மாறலாம். ஓகேவா, H+ அயனை வந்து ரிலீஸ் பண்ணுது, ப்ளஸ் வாட்டர் தானே, ஆமாவா இல்லையா, அதான் சேர்ந்தானே மாறுது, H3O+வா மாறுது, ஹைட்ரோனியமா மாறுது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஆசிட் அண்ட் இட்ஸ் சோர்சஸ், அமிலங்களும் ஸோ அது எந்தெந்த உணவுப் பொருள் வந்து ப்ரெசென்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வினிகர் இருக்கு இல்லையா, வினிகர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம வினிகர் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அசிடிக் வாட்டருமா, அந்த வினிகர் பேர் தான் அசிட்டிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. பட் வினிகர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம வினிகர் சொல்லிட்டு இருக்குல்ல, அது எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த ஆப்பிள் சீடரில் இருக்குல்ல, அந்த சீடு அதை என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அது பெர்மெண்டேஷன் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா வினிகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அது பேர் வந்து அசிட்டிக் ஆசிட்னு சொல்லிட்டு நம்ம கெமிக்கல் சொல்கிறோம். அதுக்கப்புறம் லெமன் இருக்கு இல்லையா, லெமனில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து சிட்ரிக் ஆசிட், எலுமிச்சம்பழத்துல இருந்து சிட்ரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்ம தக்காளியில் என்ன இருக்கும், ஆக்சாலிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது ஞாபகம், கிரேப்ஸ் வந்து என்னது டார்டாரிக் ஆசிட். நம்மளோட மில்க் ப்ராடக்ட் இருக்கு, தயிர் பால், இதில் என்ன இருக்குன்னா வந்து லாக்டிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்ம எறும்பு தேனிலாம் இருக்குல்ல, அதில் என்ன ப்ரெசென்ட் இருக்குன்னா ஃபார்மிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆப்பிள் வந்து மாலிக் ஆசிட். ஓகேவா, ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவுப் பொருள் என்ன இருக்கு, ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அதை இதை இருக்குதுங்க. ஆப்பிளில் மாலிக் ஆசிட், லெமன் சிட்ரிக் ஆசிட், கிரேப் டார்டாரிக் ஆசிட், டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட், வினிகர் அசிட்டிக், கர்டு லாக்டிக், ஆரஞ்சு ஓகேவா அஸ்கார்பிக் ஆசிட், டீயில் வந்து டேனிக் ஆசிட் இருக்குது. ஸ்டொமக் இதுக்குள்ள நம்ம வயிறு இருக்கு இல்லையா, வயிற்றுல என்ன இருக்குது HCl. ஓகேவா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். எறும்புலையும் தேனில் என்ன இருக்குன்னா வந்து ஃபார்மிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஆப்பிள் மாலிக், எலுமிச்சை சிட்ரிக், திராட்சையில் இந்த டார்டாரிக், தக்காளி வந்து ஆக்சாலிக் இருக்குது, வினிகர் வந்து அசிட்டிக், தயிர் வந்து லாக்டிக் அமிலம் இருக்குது, ஆரஞ்சில் அஸ்கார்பிக், தேநீர் டேனிக், வயிற்றுல வந்து ஹைட்ரோக்ளோரிக், ஃபார்மிக் வந்து எறும்பு மற்றும் தேனுடைய கொடுக்கில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. நமக்கு அதில் இல்லாத என்ன இருக்குது, ஆரஞ்சு, டீ, ஸ்டொமக்கு, இங்கே பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரஜன் நான் என்னென்ன ரிலீஸ் பண்ணது, அது வாட்டரில் கெனாட் எக்ஸிஸ்ட் அலோன், அது தனித்து வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், H+ வந்து H2 கூட சேர்ந்து ஹைட்ரோனியமாக வந்து ஃபார்ம் ஆகுது, H3O+ வந்து ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் அயன் மஸ்ட் ஆல்வேஸ் H+ அல்லது வந்து ஹைட்ரோனியம். ஓகேவா, H3O+. இங்கே பாருங்கள், ஆல் ஆசிட் எசென்ஷியலி கண்டெயின் 1 or more ஹைட்ரஜன்ஸ். ஆசிட்னாவே அது என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் இருக்கணும். அது ஒன்றெல்லாம்
ஒன்றா இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம். இப்போ HCl என்ன சொல்லலாம், HCl ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இருக்குது. அதே சல்ஃபூரிக் ஆசிடில் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ ஆசிட் அப்படின்னாவே அதில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பட் ஆல் ஹைட்ரஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் நாட் ஆசிட். செகண்ட், ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருந்தது என்ன இருக்கணும் அவசியம் கிடையாது, ஆசிட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அம்மோனியா. ஓகேவா? மீத்தேன் வந்து CH4, அம்மோனியாங்கிறது வந்து NH3. இதில் ரெண்டுமே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. பட் இது என்ன கிடையாதுன்னா வந்து ஆசிட் கிடையாது. ஓகேவா? they do not produce H plus ion in aqueous solution. இது வந்து நீரில் கரைக்கும் போது என்ன பண்ணாதுன்னா வந்து H plus ion வந்து கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. கொடுத்ததுன்னு அது ஆசிடு, இதுவும் கொடுக்கறதில்ல.